எய்ம்ஸில் சிஆர்இ 2024க்கான எக்ஸாம் 2025 இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டீட்டெயிலில் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனாலும் நிறைய பேத்துக்கு வந்து இங்கே இதில் கன்ஃபியூஷனு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நார்செட் எக்ஸாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நார்செட் எக்ஸாம் கிடையாது, இது சிஆர்இ எக்ஸாம். இந்த சிஆர்இ எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஆர்இ எக்ஸாமில் எஸ்என்ஓ சீனியர் நர்சிங் ஆஃபீஸருக்கான ரெக்ரூட்மெண்ட்டும், இதை தாண்டி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கான நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து சிஆர்இயில் வந்து உங்களுக்கு வரும். காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வரும். நார்செட் எக்ஸாம்ங்கிறது வேறு. நார்செட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எய்ம்ஸில் கண்டக்ட் பண்ணுற நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் தான் நார்செட் எக்ஸாம். இது வந்து எய்ம்ஸ் அண்ட் அதர் ஹாஸ்பிட்டலில் கண்டக்ட் பண்ணுற சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கான எக்ஸாம். இது இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசியை இதில் இன்க்ளூட் பண்ணி நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமும் இதில் வந்து கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, இஎஸ்ஐசி ரெக்ரூட்மெண்ட்டு இப்போது சிஆர்இயில் வந்திருக்கு, அவ்வளோதான். சிஆர்இயில் எஸ்என்ஓ, அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமில் எய்ம்ஸில் எஸ்என்ஓ எக்ஸாமும், இஎஸ்ஐசியில் நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. சிம்பிளாக இப்படி தான் சொல்லணும். ஸோ இது எங்கெங்கே எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சொல்லிவிட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். எஸ்என்ஓ போஸ்ட் வந்து எய்ம்ஸில் டோட்டலாக 171 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இதில் ஃபீமேலுக்கு 171, மேலுக்கு 43. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை நம்ம டோட்டலாக வந்து பார்த்து சொல்லிடுவோம். இதை தவிர இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸர் டோட்டலாக இஎஸ்ஐசியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 614 வேக்கன்சிஸ்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ 400 + 500 ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 150, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 650 வேக்கன்சிஸ்க்கு மேலே இஎஸ்ஐசியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இஎஸ்ஐசியில் நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சிஸும், எய்ம்ஸில் சிஆர்இ மூலமாக சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சிஸும் வந்திருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான், இவ்வளோதான் சிம்பிள். இதை தவிர ரிம்ஸ்லேயும் ஒரு நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ மற்ற இன்ஸ்டியூட்லாம் இதில் வந்து நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை சொல்கிறேன். ஏன்னா எலிஜிபிலிட்டியில் நிறைய பேருக்கு டவுட்டு. இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா, இஎஸ்ஐசிக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கா, இது வந்து எய்ம்ஸ்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இஎஸ்ஐசிக்கான ரெக்ரூட்மெண்ட்டு தான், சிஆர்இ எய்ம்ஸ் மூலமாக எடுக்கிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே இதுதான் எலிஜிபிலிட்டி. என்னென்ன போஸ்ட்டுனா, எய்ட்ஸ் எஜுகேட்டர் கம் கவுன்சிலர் அப்படின்னு எய்ம்ஸ் டெல்லியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு. இதில் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 33, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். யூஆரில் இருந்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். இதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங் இந்த கவுன்சிலிங் ரிலேட்டட் கம்யூனிகபிள் டிசீஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேண்டேட்ரியாக கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவுன்சிலிங் ரிலேட்டட் கம்யூனிகபிள் டிசீஸில் இருக்கணும். டிசைரபிள்னா இது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னா, ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட் ஹூ போசஸ் த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஹேண்ட்லிங் பேஷண்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ஏஎன்எம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா ஆர்ஹெச்டிசி அப்படிங்கிற இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. 25 வயசு +3 இயர்ஸ் +5 இயர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா +2 முடிச்சுட்டு ஏஎன்எம் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒகேஷனல் ஸ்கீம் ஆஃப் த ரெகனைஸ்ட் போர்ட் ஆஃப் த சிலபஸ் ப்ரிஸ்கிரைப்டு சென்ட்ரல் போர்டு. ஸோ அதே தான், ஏஎன்எம்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் எய்ம்ஸ் டெல்லியிலேருந்து கேட்டிருக்காங்க. 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். +3 இயர்ஸ் +5 இயர்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிக்கணும். அப்படி இல்லைனா ஒகேஷனல் ஹையர் செகண்டரி, ஸோ +2ல் ஒகேஷனல் கோர்ஸ் எடுத்து வித் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் இந்த ரெகனைஸ் ஸ்கூல் அண்ட் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா மெட்ரிக் முடிச்சுட்டு ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மெட்ரிக் முடிச்சுட்டு ஃபீமேல் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதையும் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஎன்எம் +2ல் ஒகேஷனல் கோர்ஸ் எடுத்துகிட்டு ஏஎன்எம் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடுத்தது இதுதான் இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸருக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். +3 இயர்ஸ் +5 இயர்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி என்னென்னா, பிஎஸ்சி நர்சிங் அது ஹானர்ஸ் நர்சிங்காக இருக்கலாம், இல்லை ரெகுலர் நர்சிங்காக இருக்கலாம், முடிச்சு வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லுங்கள். பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் போஸ்ட் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ஏதாவது ஒன்றில்.
அப்படி இல்லைனா டிப்ளமா நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 50 பெட்டுக்கு மேலே உள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இதுதான் பேசிக்காக நர்சிங் ஆஃபீஸருக்கான எலிஜிபிலிட்டி. இது வந்து இஎஸ்ஐசிக்கு. மற்றதுக்கு அந்த ரிம்ஸு, எய்ம்ஸ், ரிஷிகேஷு இதெல்லாம் வந்து எஸ்என்ஓ போஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்ப்போம். ஸோ நர்சிங் ஆஃபீஸர் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அப்படிலாம் போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா ஷுட் பி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. பப்ளிக் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு எய்ம்ஸ் ரிஷிகேஷில் கேட்டிருக்காங்க. 35 வயசு யாருக்கெல்லாம் ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். 35 இயர்ஸு +3 இயர்ஸ் +5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி இவங்க வந்து சொல்லலை. அடுத்து சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் யாருக்கெல்லாம் ஏஜ் எலிஜிபிலிட்டிலையோ உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் இருந்தது அப்படின்னா 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். +3 இயர்ஸ் +5 இயர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி அப்படி இல்லைனா போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிடணும். கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். 3 இயர்ஸ் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 2 நீங்கள் வந்து 100 பெட்டுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எபிலிட்டி டு த கம்ப்யூட்டர். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிசைரபிளில் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் மற்ற இன்ஸ்டியூட்டும் கேட்டிருக்காங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஏஜும் நம்ம வந்து சொல்லியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் இதே எலிஜிபிலிட்டி தான் கேட்டாங்க. எஸ்என்ஓக்கு. நர்சிங் ஆஃபீஸருக்கு யூஸ்வலாக வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் பிஎஸ்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இதுதான் எலிஜிபிலிட்டி. உங்களுக்கு சிலபஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கைடன்ஸ் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது. அதில் போய் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.